வணக்கம். ஆ. புதுச்சேரி அருகில் ஆ. சிவாஜி சிலை பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாழியம்மன் கோயில் உள்ளது. ரொம்ப சின்ன கோட்டக்குப்பத்தில் சேர்ந்தது. மிகவும் பழமையான கோயில். திட்டத்திட்ட ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 500 வருஷ காலமாக நாங்கள் பாரம்பரியமாக 10 தலைமுறையாக பார்த்துக்கின்னு வரோம். நான், எங்கள் அண்ணன் சரவணன், என் தம்பி எழிலரசன், எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, நாங்கள் எல்லாமே பாரம்பரியமாக பார்த்துக்கின்னு வரோம். இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாலாம் இதுக்கு முன்னாடி எப்போ கட்டினாங்க, ஏது கட்டினாங்க எங்களுக்கு தெரியும். எங்கள் தாத்தா சொல்லி நாங்கள் ஒரு 500 வருஷமாக நாங்கள் தலைமுறை 10 தலைமுறை பார்த்துன்னு வரோம். இந்த கோயிலில் வந்து ஒரு விசேஷமானதுன்னா ஆடி மாதத்தில் தீமிதி விழா நடக்கும். ஆடி மாதம் 3வது திங்கட்கிழமை தீமிதி விழா நடக்கும். ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஒரு 10-15,000 பேர் மேலே வந்து ஒரு 10,000 பேர் நெருப்பு எரிப்பாங்க. ஒரு 15,000 பேர் பொங்கல் வைப்பாங்க. ஒரு நிற்க கூட இடம் இருக்காது இந்த இடத்துல. அவ்வளோ ஒரு பிரபலமாக இருக்கும் இந்த இடம். இந்த கோயிலோட முக்கியத்துவம் என்னன்னாக்கா, கோயில் உள்ள ஸ்ரீ பச்சைவாழியம்மன் இருக்காங்க மூலஸ்தானத்தில். கோயில் பிரகாரத்தில் பார்த்தா மன்னாதீஸ்வரர் இருக்கார். அப்புறம் வாழ்முனி, ஜடாமுனி, வேதமுனி, லாடமுனி, கருமுனி, செம்முனி, குதிரை வீரர் இருக்கார். எப்போதுமே வந்து கோயிலுக்கு வந்து காவலாளியும், அம்மாவுக்கு காவலாளியும் அக்கினி வீரன் இருக்கார். இதுதான் இந்த கோயிலோட இது. குலதெய்வக்காரங்கன்னு பார்த்தோன்னாக்கா இங்கேருந்து ஃப்ரான்ஸு, சென்னையிலே குறைஞ்சது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர் குலதெய்வக்காரங்க இருக்காங்க. அப்புறம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து இங்கே பாண்டிச்சேரியில் ஹோட்டல் எடுத்து தங்கி குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சுன்னு காது குத்தின்னு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இப்போ பாண்டிச்சேரிலேயே குறைஞ்சபட்சம் ஒரு 5000 குடும்பம் இருக்குது, குலதெய்வர் குடும்பமே. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம்னா இங்கே வந்து பொங்கல் வச்சு பத்திரிக்கை வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த விசேஷம் இருந்தாலும் செய்வாங்க. இந்த கோயிலோட இடத்த வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இல்லாத மரம் கிடையாது. வன்னி மரம் இருக்குது, வில்வ மரம் இருக்குது, செம்மரம் இருக்குது, தேக்க மரம் இருக்குது, சந்தன மரம், இது எல்லா மரமும் இந்த கோயிலில் இருக்குது. எல்லாமே வந்து கோயிலுக்கு வந்து ஒரு முக்கியமான மரம் எல்லாமே. இங்கே வந்து கோயிலோட வந்து தலை விருட்சம்னு பார்த்தா மகுட மரம். அந்த மகுட மரம் வந்து திட்டத்திட்ட எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் சொன்னேன்ல, அது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் கோயில் ஒரு 500 வருஷமாக பார்த்துன்னுக்குறோம். ஆனால் இந்த மரம் வந்து ஒரு 200-300 வருஷமாக அந்த மரம் இருக்குது. ஆனால் இது இப்படியே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்த மரம் இப்படியே தான் இருக்குது. ரொம்ப யார் வந்தாலும் ஒரு மனசு நிம்மதியாக வந்து இந்த கோயிலில் வந்து உக்காந்துட்டு போகலாம். எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கும். கோயிலில் சுற்றி பார்த்தா ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு இடம் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி மாமரம், தென்னந்தோப்பு இதான் இருக்குது. அப்புறம் இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விஷயம், தட்சிண காளியம்மன் ஒருத்தவங்க இருக்காங்க. தட்சிண காளியம்மன் 30 அடி உயரத்தில். அந்த காளியம்மாவுக்கு நாங்கள் வந்து மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை நடத்துவோம். அந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நைட்டு 7 மணிக்கு மேலே ஆரம்பித்தோன்னா ஒரு 10 மணிக்கு முடிக்கும் பௌர்ணமி பூஜை. ஒவ்வொரு மாதமும் ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம். இது சித்திரை மாதம் வந்து வெகு விமர்சையாக இருக்கும். சித்திரை மாதத்தில் 1 மணிக்கு ரொம்ப விமர்சையாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற ஒரு 450 தலைக்கட்டு இருக்கிற ஜனங்க ஃபுல்லாக சாப்பாடு, காரக்குழம்பு, இந்த கீரை இந்த உருண்டை கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்து பௌர்ணமிக்கு நம்ம சாமிக்கு படையல் போட்டு எல்லாருக்கும் கும்பசோறு மாதிரி எல்லாருக்கும் படையல் போட்டு கொடுப்போம். இந்த காளிக்கிட்ட வந்து நம்ம மனசார எதை சொன்னாலும் நடக்கும். மனசில் என்னெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமோ அதெல்லாம் மனசில் நினச்சிக்கின்னு தேங்காவை உடைச்சி அதில் விளக்கு போட்டால் நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும். கல்யாண பூசணிக்காவை கட் பண்ணி அதில் விளக்கு போட்டால் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். நீங்கள் மனசார நினச்சி என்னென்ன காரியம் உங்களுக்கு கை கொடுணுமோ அதை சில்லற காசு பிடிக்காசாக எடுத்து அந்த அம்மா காலடியில் போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அப்புறம் இந்த சொத்து பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை, பொண்ணுக்கு வந்து இப்போ மாப்பிள்ளை அமையலை, பையனுக்கு பொண்ணு அமையலை, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிரச்சனைனா அந்த அம்மாவுக்கு பௌர்ணமிக்கு அன்னைக்கு பூஜையில் கலந்து ஒரு விசேஷமாக நீங்கள் அந்த பூஜையில் கலந்து அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு படையல் போட்டிங்கன்னா உங்கள் காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உள்ளே இருக்கிற மூலத்தில் இருக்கிற பச்சைவாழியம்மனுக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு சக்தி வாய்ந்தவங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எதெல்லாம் மனசில் நினச்சி சொல்லிட்டு போகிறீங்களோ எல்லாமே
100% நடந்துடும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் எங்ககிட்ட வருவாங்க. வந்து நாங்கள் வேண்டிட்டு போனோம் எல்லாமே நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு பச்சைவாழை அம்மனுக்கு அவங்கவுங்க விருப்பப்படி கோயிலுக்கு ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது என்னென்ன செய்யணும்னு கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், அதை எல்லாமே செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள அம்மா. இந்த கோயிலில் என்னன்னாக்கா இந்த குலதெய்வக்காரர் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வந்து ஒரு விசேஷம்னா வந்து இந்த அம்மாகிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்க. சொல்லிவிட்டு ஒரு பத்திரிக்கை இதை வச்சு படிச்சுட்டு தான் போவாங்க. அப்புறம் திருவிழா டைமில் பார்த்தா இந்த ஆடி மாதத்தில் முருகர் வள்ளி தேவானைக்கு கல்யாணம் நடக்கும். அந்த முருகர் வள்ளி தேவனுக்கு கல்யாணம் நடக்கும்போது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களோ கல்யாணம் ஆகாத பசங்களோ வந்து மாங்கல்யம் அந்த வள்ளிய தெய்வானைக்கு மாங்கல்யம் சாத்துனாங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் அவங்க வீட்டில் அந்த கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சு அவங்க மறுபடியும் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கோயில் எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஆடி மாதம் மட்டும் 3வது திங்கள் கோயில் திருவிழாவுக்கு தீமிதி விழா நடக்குன்றது பெரிய விஷயம் இல்லை. அது வந்து ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஒரு 5000-7000 பேர் கூடுவாங்க. அது இல்லாமல் வாரம் திங்கக்கிழமை ஆனாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் திங்கக்கிழமையில் வந்துன்னு போயின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பொங்கல் வைக்கிறது, தீபார்த்தனை பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, சாமிக்கிட்ட வந்து ஏதாவது வேண்டுதலை பண்ணிவிட்டு மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து வாரம் திங்கக்கிழமையில் பொதுவாக நடந்துன்னே இருக்கும். இப்போ வீட்டில் வந்து பொதுவாக வந்து பிள்ளைங்களுக்கோ அப்பா அம்மாவுக்கோ ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போக முடியல, நிறைய குடும்ப கஷ்டம், இந்த மாதிரி உள்ளவங்களாம் என்ன பண்ணலாம், வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பச்சைவாழம்மன் கோயிலில் நேராக உள்ளே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த குறையெல்லாம் சொல்லிட்டு பச்சைவாழம்மனுக்கு ஏற்ற மாதிரி வீரப்பன் இருப்பார். அந்த வீரப்பன் ஏற்ற மாதிரி ஒரு சூளம் இருக்கும். அந்த சூளத்தில் அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நினச்சி ஒரு சீட்டில் எழுதி அதை கட்டி விட்டு போனாங்கன்னா அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நல்லா மறுபடியும் ஒரு சிறப்பாக அந்த குடும்பம் வந்துடும். நம்ம கோயிலோட சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மா இருக்காங்க, கழுத்து மாரியம்மன் இருக்காங்க, கோசாலை, மாடுலாம் நிறையா இருக்கும். வரவங்க அவங்கவுங்க ஏதாவது தவிடு கூடு வாங்கி வந்து போட்டு அந்த மாட்டெல்லாம் வலது அவங்கவுங்க முடிஞ்சது தவிடு கூடு வாங்கி கொடுப்போம். மாடு வந்து கோயில் நிர்வாகம் தான் பார்த்துக்கிறோம். அதில் வர பாலை சாமிக்கு ஊற்றிக்கின்னு இதுதான் நிர்வாகம் பார்த்துட்டு போயின்னுக்கிறோம். நம்ம அம்மன் பக்கத்துலேயே வந்து சிவன் இருக்கார். பக்கத்தில் ஒரு சின்னதாக ஆவடியார் மரம், அந்த ஆவடியார் மரத்துக்கு கீழே பார்த்தா சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில்லையும் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க வந்து அவருக்கு வந்து ஒரு பால் அபிஷேகத்தை பண்ணிவிட்டு மனசார வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து எதுவும் நடக்கலை போகலை எல்லாத்தையும் நல்லபடியாக எங்களுக்கு நடக்கணும்னா அந்த சிவன்கிட்ட வந்து சொன்னிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிவன் பக்கத்தில் மாப்பிள்ளை பொண்ணை விட உருவ பொம்மை இருக்கும். அது எதுக்கு வச்சாங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் வந்து வேண்டிக்கின்னு அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த உருவ பொம்மையை நாங்கள் வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த பச்சைவாழம்மன் கோயிலில் நுழைவாயிலில் இந்த தட்சிணகாளி அம்மன் ஏன் வந்ததுன்னா அம்பாலோட உக்கிரமான ஒரு உருவம் ஒன்று இருக்கணும்னு வந்து சொன்னாங்க. அதனால் அம்மன் வந்து ரொம்ப உக்கிரமாக ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிலை ஒன்று வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை விசாரித்து தட்சிணகாளி அம்மன் ஒரு காளி வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் வந்து அந்த தட்சிணகாளி நாங்கள் ஒரு பிரதிஷ்டை பண்ணி அந்த சிலை வச்சு திட்டத்தட்ட அந்த சிலை கட்டி இப்போ நாங்கள் ஒரு 30 வருஷம் ஆகிப்போச்சு. பொதுவாக இந்த தட்சிணகாளி அம்மனுக்கு என்ன சிறப்பு அம்சம்னா தொழில் போட்டி, வியாபாரத்தில் நஷ்டம், அரசியலில் சில கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், நமக்கு தெரியாத மறைமுக எதிரிகள், இவங்களாம் நமக்கு வந்து நிறைய தொல்லை கொடுப்பாங்க. இதையெல்லாம் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் எல்லா பிரச்சனையும் சொல்லிவிட்டு கோயிலை ஒரு 3 சுற்றி ஒரு முடிக்கவர் கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். இந்த அம்மாவை நீங்கள் மனசார நினச்சிட்டிங்கன்னா அதை விட அவங்க வந்து விடவே மாட்டாங்க. அவங்க பிடிச்சிக்குவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் கூட வர்றது போகிறது எல்லாமே உங்கள் கூடவே இருப்பாங்க அந்த அம்மா. பாண்டிச்சேரி சிவாஜி சாலையிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு இந்த அம்மா கிட்ட வந்து பாருங்கள். உங்கள் கஷ்டம் நஷ்டம் உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் இந்த அம்மாக்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. வந்து ஒரு தடவை வாங்க, வந்து பார்த்தீங்கனாலே அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷத்தில் மறுபடியும் அந்த அம்மா கோயிலுக்கு வருவீங்க. வந்துட்டு உங்கள் பிரச்சனைலாம் தீரும்.
நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு உங்களுக்கு ஒரு உடம்பு ஒரு நோய் நொடி எதுவுமே உங்களுக்கு வராது. நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.